காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? நான் சொல்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது லைட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிற டைமும் வந்து ரொம்ப குறைவானது தான். இது எல்லாத்தையுமே உப்புமா மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். குஸ்குஸ் இதுலேயும் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். அந்த கார்ன் வந்து குருணையாக விற்கும். ஸோ அதில் தான் உப்புமா செய்கிறது. பாசிப்பருப்பு இதில் வந்து இப்போ நான் உப்புமா செஞ்சுருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி தான் உப்புமா செய்கிறது. நீங்கள் உப்புமா செய்கிறப்ப ஜஸ்ட் வந்து வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளித்து பண்ணுறது மாதிரி செய்யக்கூடாது. அதில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். கேரட், பீன்ஸ், கார்ன், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து விருப்பமோ அது எல்லாமே நீங்கள் வந்து அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அந்த சுண்டல் மாதிரியோ இல்லை உப்புமா மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி குக் பண்ணது இந்த மாதிரி டின்ல அவைலபிளாக இருக்கும். இதை ஜஸ்ட் உடச்சி அப்படியே வந்து தாளித்து சுண்டல் மாதிரி பண்ணிடலாம். சிக் பீஸில் சுண்டல் செய்வோம்ல, அந்த சுண்டலுக்கும் அந்த முட்டையை அவிச்சு போட்டு நீங்கள் வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக வந்து இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு, ராசவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகளை நீங்கள் அவிச்சு அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி உளுந்து தோசை அந்த மாதிரி என்ன அவைலபிளாக இருக்கோ மாவு வச்சு சும்மா இந்த மாதிரி வெரைட்டியாக டெய்லியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டைமும் குறைவாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அந்த டேவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்.